எல்லாருமே அதுதான். குருவை பார்த்ததுக்கப்புறம் ஆஹா யூடியூப்பில் இப்படி ஒர்க் பண்ணலாமா, இவ்வளோ ஸ்கிரிப்ட் எழுதலாமா அப்படின்னு எனக்கு கீழே உட்காந்ததை பார்த்துருந்தேன். சீக்கிரம் மாப்பிள்ள வந்து எப்போ அந்த டைரக்டர் பையன் ஒரு பெரிய படம் எடுத்து அந்த படத்தை தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீக்கிரம் அது நிறைவேற்றும் அந்த கடவுள் புண்ணியத்தில். சூப்பர், ரொம்ப ஹாப்பி. எனக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக தான் இருக்குது. ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். எல்லாருமே சொல்கிறதா கஷ்டப்பட்டால் மேலே வரலாம், கஷ்டப்பட்டாலும் உண்மையாலுமே கஷ்டப்பட்டால் இப்படி ஒரு மேடை கிடைக்கும் அப்படின்னுக்கு குரு ஒரு உதாரணமாக இருப்பாப்புல. சூப்பர், வாழ்த்துக்கள். அம்மா அப்பா ஆசீர்வாதம் என்றைக்கு இருக்கட்டும். ஏன்னா மேலே கூட்டம் அந்த அவார்டு கொடுத்தப்ப அப்பாக்கா அப்படியே வணக்கம் சொல்லி எல்லாருமே வந்து ஒரு பெருமிதமாக பார்த்த அந்த காட்சி வந்து உண்மையில் ரொம்ப, ஏன்னா நானும் அந்த அம்மா அப்பா எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபேமிலி அடிட்டு. ஸோ நீங்கள் அதை அப்படியே எல்லாரையும் பார்த்து வணக்கம் வச்சுட்டே இருந்தீங்களா, தாம் புள்ள பெருமை படுறத கூட இருந்து பார்க்குறது வந்து அப்பா அம்மாவுக்கு ஒரு அதை விட வேறு எதுவும் சந்தோஷம் கிடையாது. இந்த உலகத்திலேயே அம்மா அப்பாவை தவிர வேறு யாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது யாரும் கிடையாது. இன்றைக்கி இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா நீ நல்லா இருக்கணும்னு சொல்லி உன்னை வாழ்த்தத்துக்கு தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்க அத்தனை பேருமே வந்து அவ்வளோ நல்ல மனசோடையவங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு நீ மேலே வந்திருக்கு, உன்னை வந்து பாராட்டணும், நீ நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன வேலை இருக்குதுன்னு தெரியாது, பட் குருவுக்காக இங்கே வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சூப்பர் ஹாப்பி. நான் இப்படிலாம் பேசுனது கிடையாது, எமோஷனலாக இல்லை மாமா. சரி, எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. சரி, எல்லா இடத்துலையுமே காமெடி பண்ணிட்டா அப்புறம் என்ன, அவன் கஷ்டப்பட்டது வந்து இங்கே சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் வந்தேன். தேங்க்யூ ஸோ மச் என்னை இங்கே கூட்டத்துக்கு. லவ் யூ. தேங்க்யூ மச்சான்.